சாதித்த நிறைய பேர்கள் வந்திருக்கக்கூடிய இந்த மேடையில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்ன மாதிரி சிறு கலைஞரையும் மேடையேற்றிற்காக இந்த விழாவினுடைய முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றி. இந்த வேல்முருகன் போர்வெல் அப்படின்ற உடனே நம்ம ரெண்டு பேர் மட்டும் முன்னால் வந்து நிற்கிது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்பி கோபி இயக்குனர் அவர்கள் இந்த படத்தில் அண்ணாச்சி நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. நான் வழக்கம் போல் கதையே கேட்கலை. அப்படியே சார் வந்துடுறேன், சம்பளம் எவ்வளோ சார் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது கேட்டேன். சம்பளம் வந்து நானும் பேச முடியாது, அது இப்போ ஏன் படம் கிடையாது, இன்னொருத்தர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார் அப்படின்னா யார் சார் அப்படின்னு வரும் பாருங்க அப்படின்னு அப்படிலாம் திடீர்னு பார்த்தா அண்ணே வணக்கம்ண்ணே அப்படின்னு ஒரு சத்தம். இது ட்ரேட்மார்க் சத்தம். அதுக்கப்புறம் சம்பளமே பேசலை, ரொம்ப நன்றி, ஷூட்டிங் என்றைக்குன்னு வரணும் அப்படின்னு சொல்லி போய் நடித்தோம். ரொம்ப ஜாலியாக அந்த படப்பிடிப்பு போச்சு. கிட்டத்தட்ட ஒரு படப்பிடிப்பு மாதிரி இல்லாமல் நம்ம பிளாக் பாண்டி ஆகட்டும், நம்ம மகேஷ் ஹீரோ மகேஷ் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப ஜாலியாக, அதுவும் கோபி அண்ணன் வந்து என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு, அண்ணே எப்போவுமே ரொம்ப பாசமாக என் அன்பு அண்ணாச்சி அப்படி தான் என்னை கூப்பிடுவாங்க. அண்ணே இந்த சீனில் இந்த ஒரே ஒரு டைலாகை கொஞ்சம் சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டால், அண்ணே அண்ணே சேர்த்துக்கிடுங்கண்ணே நல்லா இருக்கும்னு சொல்லி டப்பிங் வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப உற்சாகம் கொடுத்து இந்த படத்தில் மிகப்பெரிய பங்களிப்பு, என்னுடைய பங்களிப்பு இருக்கிறதுக்கு அண்ணன் ரொம்ப உதவியாக இருந்தாங்க. கஞ்சா கருப்பனும் சரி, எம்பி கோபியனும் சரி, இரண்டு பேருடைய நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்கள். இவர்களுடைய நல்ல உள்ளத்திற்காகவும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய நல்ல கதைக்காகவும் இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற நான் வணங்குகிற இறைவனை நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் உங்கள் கடவுளை வேண்டிக்கிடுங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.